வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்டால் இந்த சம்மை பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வட்ட விளக்கப்படம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க, மாணவர்கள் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களது விழுக்காடு என்ன, பர்சன்டேஜ் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அதில் 90 டிகிரி வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள். அதே மாதிரி 126 டிகிரி வந்து இரண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 108 அது வந்து மூன்றாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள். அதுக்கப்புறம் 36 டிகிரி வந்து தேர்ச்சி பெறாதவர்கள். அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரியில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களது விழுக்காடு என்ன, பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து மொத்தம் எத்தனை டிகிரி இருக்கும், சர்க்கிள் ஹாஸ் 360 டிகிரி. அவ்வளோதான், இது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தேவை. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரியில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து 360 டிகிரியை கீழே போடணும். அதுக்கப்புறம் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி. ஸோ அதை மேலே போடணும். இன்ட்டு 100, ஏன்னா பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம அடித்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு எவ்வளோ பர்சன்டேஜ், 25%. அப்போ இதுதான் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய பர்சன்டேஜ். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.